தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி. உங்கள் முகத்திற்கு இரட்சிப்பு. சங்கீதம் 42:11. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நம்முடைய சிறப்பு தன்மையை வெளிக்கொண்டு வர தேவன் நம் வாழ்வில் சில கடினமான காலங்களை அனுமதிக்கிறார். இந்த சங்கீதத்தில் தாவீது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். மலைகளில் இருந்து வனாந்தரத்திற்கும் பள்ளத்தாக்குகளில் இருந்து நதிக்கரைகளுக்குமாக தாவீது அலைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். அவரது இருதயம் கலங்கின நிலையில் இருக்கிறது. அவரது ஆவி அமைதி இல்லாமல் திகைத்து கொண்டிருந்தது. ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி தன் ஆத்துமாவை கட்டாயப்படுத்துகிறார். ஆள் நம்பிக்கை என்பது வேதனையிலும் தேவனை துதித்தல், குழப்பத்தின் மத்தியிலும் விசுவாசித்தல், போராட்டங்களின் மத்தியிலும் களி கூறுதல், காரிருளின் மத்தியிலும் தேவனுடைய உண்மையை அறிக்கையிடுதல். நம்பிக்கை வேறாக இருக்கும் என்றால் அதன் கனி துதியாகும். துதி நம்பிக்கையின் வேரை ஆழப்படுத்துகிறது. உங்களை ஏமாற்றமடைய செய்யும் சூழ்நிலையை இன்று நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால் விட்டு கொடுக்காதீர்கள். தைரியம் கொண்டு தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். நான் தேவனை எப்படி நம்புவது என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்கள் என்றால், தாவீது என்ன செய்தாரோ அதையே உங்களுக்கு நான் சொல்லட்டும். நான் இன்னும் அவரை துதிப்பேன். வியாதியா? இன்னும் அவரை துதியுங்கள். ஒரு பில் தொகையை கட்ட வேண்டிய கடைசி நாளா? இன்னும் அவரை துதியுங்கள். தேவன் உங்கள் முகங்களை அவமானத்திலிருந்து பாதுகாப்பார். எல்லாம் நன்றாக இருக்கும்போது தேவனை துதிப்பது நன்றியுணர்வு. எதுவுமே நன்றாக இல்லாத போதும் தேவனை நன்றாக துதிப்பது உறுதி கொண்டிருப்பது. அப்பேற்பட்ட உத்தமமான மனிதனை பார்க்கும்போது தேவனது முகம் பெருமையோடு பிரகாசிக்கிறது. இது தாவீதின் வாழ்வில் நடந்தது. தேவன் தாவீதின் எதிரிகளை முறியடித்து அவன் இழந்த யாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். தேவன் அது போலவே நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார். மனுஷரை நம்புவது விருதா. கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.